நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ரைட்டுங்களா, ஃபஸ்ட்டு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படும் போதே வெள்ளையம்மாள்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த லேடி ஒரு மாடு வளர்க்குறாங்கன்றதை எஸ்டாப்ளிஷ்டே இருக்கும். அப்படி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருந்தது. இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலை, வெள்ளூர் அங்கெல்லாம் வேறு ஒரு டைப் ஆஃப் ஜல்லிக்கட்டு, இந்த டைப் ஆஃப் ஜல்லிக்கட்டு தான் இல்லையோ இல்லையா. பட் ஜல்லிக்கட்டு எனக்கு என்னமோ பர்டிகுலராக மதுரையை சுற்றின்லாம் இல்லை, த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்குது. ஏன் இப்போ போன இயர் வந்து சிலோனில் நடத்துகிறாங்க, அதே மாதிரி இப்போ வர்ற இயர் வந்து மலேசியாவில் நடத்துவோம் அப்படின்னு ஒரு செந்தில் தொண்டைமான் வந்து ஒரு ப்ரொப்போசலில் இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஸோ அதனால் எங்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு வந்து எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னுலாம் இல்லை, ரைட்டுங்களா. பட் என்னென்னா இப்போ இருக்க இந்த சமுதாயம் அதை வந்து முன்னாடி இருந்ததை மறந்து, ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை என்கரேஜ் பண்ணலை, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். இப்போ நான் எவ்வளவோ கேசஸ் பார்த்துட்டு வருவான், நான் வந்தோன்னு மார்னிங் கொட்டத்துக்கு வந்துட்டேன், எல்லா விஷயம் மறந்துடும். இதுக்கு எவ்வளோ லட்சங்கள் இதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ எல்லோரும் மாடு வச்சு வளருங்கன்றது என்னோடய கருத்து.